உயிர்த்தெழுந்த இயேசுவினுடைய உயிர்த்தெழுந்த காரியங்களை தியானிக்கிற இந்த நாளில் வருகை தந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உயிர்த்தெழுந்த நாளினுடைய வாழ்த்துதல்களை கொண்டு வருகிறோம். நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள், உங்கள் எல்லைகள் செழித்திருப்பதாக, உங்கள் எல்லைகளில் குறைவுகள் இல்லாமல் போவதாக, உயிர்த்தெழுந்த வல்லமை உங்கள் எல்லைகளை வியாபித்திருப்பதாக, உங்கள் பிள்ளைகள் போதிக்கப்பட்டிருப்பார்களாக, உங்கள் பிள்ளைகள் சந்ததி சந்ததிகளாய் செழித்திருப்பார்களாக. தேவனுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்கள் எல்லா எல்லைகளிலும் விளங்குவதாக, உங்கள் எல்லைகளில மரணத்தின் ஆளுகைகள் அற்றுப்போவதாக. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, பட்டணத்திற்கும் தேசத்துக்கும் ஆசீர்வாதமாக இருக்கிற ஒரு தேவ ஊழியருடைய தேவதாசருடைய ஸ்தலத்தில் நாங்கள் இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுகிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். ஏசாயா புஸ்தகம் 25வது அதிகாரம் 8வது வசனம். ஐஷா சாப்டர் 25 verse 8. ஏசாயா புஸ்தகம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. முக்கியமான வசனம், கீவர்ஸ் நாம் சேர்ந்து வாசிக்கலாம். ஏசாயா புஸ்தகம் 25வது அதிகாரம் 8வது வாக்கியம். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார், அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு, இந்த பூமியிலேயே இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். ஆண்டவர் எசையா தீர்க்கதரிசியை கொண்டு ஆவியானவர் எழுதுகிற போது ரொம்ப அழகா அந்த தீர்க்க தரிசனங்களை உயிர்த்தெழுதலின் போது என்னவெல்லாம் நடக்க போகிறது என்பதை பழைய ஏற்பாட்டில் எழுதி வச்சிருக்கார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் இல்லையா? மரணத்தை ஜெயமாக பழைய ஏற்பாட்டில் தான் விழுங்குவார், ஆனா புதிய ஏற்பாட்டில் விழுங்கினார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, அடுத்த வார்த்தை சொல்லுது, அவர் எல்லா முகங்களிலும் இருந்து எதை துடைப்பாரா? கண்ணீரை துடைத்து. அடுத்து சொல்லுது, நம்முடைய நிந்தையை எல்லாம் பூமியில் இராதபடிக்கு நீக்கி விட்டாராம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, இயேசு உயிர்த்தெழுந்த போது என்ன நடந்தது? நம்முடைய வாழ்க்கையில, மனுக்குலத்தினுடைய வாழ்க்கையில என்ன சம்பவித்தது? அவர் உயிர்த்தெழுந்த போது எப்படி கண்ணீர் துடைக்கப்பட்டது? எப்படி நிந்தை நீக்கப்பட்டது? உயிர்த்தெழுந்த போது என்ன சம்பவித்தது? அதுதான் இப்ப நம்ம தியானிக்க போறோம். சரியா? ஆதியாகமத்திலிருந்து நாம புதிய ஆதியாகமத்திலிருந்து நம்ம துவக்கலாம். இயேசு உயிர்த்தெழுந்த போது என்ன நடந்தது? அவர் மரணத்தை ஜெயமா விழுங்கினார் இல்லையா? அவர் விழுங்கி எழுந்து அப்படி உயிரோட நிக்கிறார் பாருங்க. அப்ப என்ன சம்பவித்தது அப்படிங்கிறத நம்ம தியானிக்கலாம். அதை எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்னா ஆதியாகம புஸ்தகத்திலிருந்து நம்ம துவக்கலாம். ஏன்னா நீங்க இந்த எந்த சத்தியமானாலும் ஆதியாகமம் முதல் 3 அதிகாரங்கள்ல கண்டிப்பா அதனுடைய துவக்கம் இருக்கும். எந்த டாக்டரினா இருந்தாலும் முதல் 3 அதிகாரங்கள்ல ஆதியாகமம், ஜெனசிஸ் சாப்டர் 1 and 2 and 3, ஜெனசிஸ் சாப்டர்ஸ் 1 and 2 and 3, இந்த 3 அதிகாரங்கள்ல கண்டிப்பா அதன் துவக்கம் என்ன செய்தாக வேண்டும்? இருந்தாக வேண்டும், இருக்கும். கண்டிப்பா அதுல இருக்கும். எல்லாவற்றின் துவக்கமும் அங்க இருக்கிறது இல்லையா? திருமணத்திலிருந்து, விவாகத்திலிருந்து, மரணத்திலிருந்து, உயிர்த்தெழுதலிருந்து, பாவத்திலிருந்து, சிருஷ்டிப்புல நிறைய காரியங்களுக்கான துவக்கம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ நம்ம அங்கிருந்து நம்ம துவக்கலாம். சரியா? எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகம புஸ்தகம் நம்முடைய நோக்கம் இயேசு உயிர்த்தெழுந்த அந்த தருணத்துல நமக்கு என்ன செய்தார் என்பதை தியானிக்கிறதா. சரியா? நம்முடைய கண்ணீரை எப்படி துடைத்தார்னு தியானிக்கிறதா. சரி, எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகம புஸ்தகம் 3வது அதிகாரம் 22 24 வரைக்கும். ஜெனசிஸ் சாப்டர் 3 verses 22 through 24. ஆதியாகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22 24 வரைக்கும்.
பின்பு தேவனாகிய கர்த்தர் இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்திற்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக் கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். சரி, இப்ப கவனிங்களே, ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்துல இருந்தாங்க. சொல்லுங்க, எந்த தோட்டத்துல இருந்தாங்க? சரி, ஏதேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பிளசன்ட் பிளேஸ், இனிமையான ஸ்தலம். ஈடன் மீன்ஸ் பிளசன்ட் பிளேஸ், இனிமையான ஸ்தலம் அது. இப்ப ஆதாமும் ஏவாளும் ஒரு இனிமையான ஸ்தலத்துல ஆண்டவர் அவர்களை வைத்திருக்கிறார். அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எதற்கும் அங்கே குறைவு கிடையாது. எல்லாம் இனிமையாக இருக்கிறது, எல்லாம் இனிமையாக போய்கொண்டிருக்கிறது. இப்ப சாத்தா பார்க்கிறான், இவங்களுடைய இந்த வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்கிறான். அதற்கு சில காரியங்களை எல்லாம் செய்யறான். செஞ்சு அவன் என்ன செய்யறான்னா, அதை 7 நாள் நம்ம அடுத்த செஷன்ல அதை தியானிக்கலாம். அடுத்த செஷன்ல வேறொரு காரியத்தை தியானிக்கலாம், 2வது செஷன்ல. இப்ப சாத்தா சில காரியங்களை செஞ்சு என்ன பண்ணிட்டான்னா, ஆதாம் ஏவாள பாவம் செய்ய வச்சுட்டான். இப்ப ஆதாம் ஏவாளும் என்ன செய்யறாங்கன்னா, ஆண்டவர் புசிக்க வேண்டாம் என்று விளக்கின அந்த விருட்சத்தின் கனியை போய் என்ன செஞ்சிட்டாங்க? புசிச்சிட்டாங்க. நன்மை தீமையை அறிய பண்ணுகிற விருட்சத்தின் கனியை போய், அந்த ட்ரீ ஆஃப் நாலேஜை போய் புசிச்சிட்டாங்க. அவங்க புசிக்க வேண்டியது ஜீவ விருட்சத்தின் கனிய. அல்ல கவனிங்க, தோட்டத்துல எல்லா விருட்சங்களும் இருக்கு, அதுல ஜீவ விருட்சமும் இருக்கு, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சமும் இருக்கு, ட்ரீ ஆஃப் லைஃபும் இருக்கு, ட்ரீ ஆஃப் நாலேஜ் இருக்கு, எல்லா கனிதர விருட்சங்களும் இருக்கிறது இல்லையா? ஆல் ஃப்ரூட் பியரிங் ட்ரீஸும் அங்க இருக்கு. இதுல புசிக்க கூடாத ஒண்ணு எது மட்டும்தான்? நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் மட்டும்தான். மற்ற எல்லாத்தையும் என்ன செய்யலாம்? அவங்க புசிக்கலாம் இல்லையா? அப்ப ஜீவ விருட்சத்தின் கனியையும் தாராளம் அவங்க என்ன செஞ்சிருக்கலாம்? புசிச்சிருக்கலாம். அதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. இந்த ஆதாம் ஏவாள் என்ன பண்ணாங்கன்னா, சுத்தி வந்து எல்லா கனிகளையும் புசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனா எது பக்கம் அவங்க வரல? இன்னும் ஜீவ விருட்சத்தின் பக்கம் வந்து அவங்க வரல. ஜீவ விருட்சத்தின் கனிய ஆண்டவர் எப்படி வச்சுட்டார்னா, அவர்களாகவே வந்து அதை எடுத்து புசிக்கட்டும், தானாக வந்து விரும்பி வந்து புசிக்கணும்னு வச்சுட்டார். ஆனா அதுக்குள்ள சாத்தான் என்ன பண்ணிட்டான்னா, இவங்க ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க விடுறதுக்கு முன்னாடி இவங்க என்ன செய்யட்டும்னா, இவங்க போய் அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்கணும்னு சொல்லிட்டு சில காரியங்களை எல்லாம் செஞ்சு அவங்கள நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க வச்சுட்டான். ஆனா இவங்க புசிக்க வேண்டியது எந்த விருட்சத்தின் கனிய? ஜீவ விருட்சத்தின் கனிய. ஜீவ விருட்சத்தின் கனியை புசிச்சிருந்தா என்றென்றைக்கும் அறியாமல் ஜீவனோடு அவர்கள் வாழ்ந்திருக்கலாம். அவங்களுக்குள்ள ஏற்கனவே ஜீவன் இருக்கு. அந்த ஜீவன் இன்னும் நிலைத்திருக்கிற ஜீவனாக இருந்திருக்கும். அவங்களுக்குள்ள என்றென்றைக்கு உயிரோடு இருந்திருக்கலாம் பழைய ஏற்பாட்டிலேயே. ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை செய்யாம விட்டதுனால செய்யக்கூடாததை போய் செய்யறாங்க. பாருங்க, புசிக்க வேண்டியது எந்த விருட்சத்தின் கனிய? புசிக்க கூடாதது எந்த விருட்சத்தின் கனிய? அப்ப செய்ய வேண்டியதை செய்யலைனா ஆட்டோமேட்டிக்கா செய்யக்கூடாததை செய்ய ஆரம்பித்து விடுவோம். நல்லா நினைவில் வச்சுக்கிறீங்க. செய்ய வேண்டியதை செய்யலைனா, சொல்லுங்க, நிறைய பேர் சொல்லாம இருக்கிறீங்க. நான் ஏன் உங்களை பேச வைக்கிறேன்னா, நீங்க பேச பேசதான் இந்த செய்தியுடைய ஆசீர்வாதம் உங்க எல்லைகள்ல பனியை போல இறங்க ஆரம்பிக்கும். இல்ல சொல்லுங்க, செய்ய வேண்டியத செய்யலைனா செய்யக்கூடாதத செய்ய ஆரம்பிச்சிருவோம். செய்ய வேண்டியது என்ன?
வேதம் வாசிக்கணும், ஜெபிக்கணும், சபைக்கு ஆராதனையை மிஸ் பண்ணக்கூடாது, சபை ஒழுங்குகளில் கரெக்டாக இருக்கணும். இதெல்லாம் என்னது? செய்ய வேண்டியது. செய்ய வேண்டியதை செய்யலைன்னா எங்க போயிடுவோம்? நம்ம ஆட்டோமேட்டிக்கா செய்யக்கூடாததுக்கு போயிடுவோம். இந்த ரெண்டுக்கு நடுவெல்லாம் ஒண்ணு கிடையாது. இல்ல, நான் பிரதர் இங்கிட்ட போயிட மாட்டேன் பிரதர், இங்கிட்ட போயிட மாட்டேன் பிரதர், அப்படி நடுவா போயிடுவேன் பிரதர், அப்படிலாம் முடியாது பிரதர். சரி, இப்ப இவங்க நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிச்சுட்டாங்களா? புசிச்சதுனால இப்ப நிர்வாணிகளா நிக்கிறாங்க, பாவிகளாய் நிக்கிறாங்க. சொல்லுங்க, என்னவா நிக்கிறாங்க? பாவிகளா நிக்கிறாங்க. இப்ப ஆண்டவர் பார்க்கிறார், இவங்க பாவம் செஞ்சிட்டாங்க. இப்ப சாத்தான் அடுத்து இவங்களை தூண்டு வந்தானே, நீ இப்ப போய் ஜீவ விருட்சத்தின் கனியை போய் புசிச்சிரு. இப்ப ஆதாமும் ஏவாளும் பாவிகளா இருக்கிறச்ச போய் ஜீவ விருட்சத்தின் கனியை எடுத்து புசிச்சா என்ன ஆகும்? இந்த பாவத்தோடைய அவங்க காலங்காலமா வாழ ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா? ஏன்னா ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கிறவன் என்றென்றைக்கு என்ன செஞ்சிருப்பான்? வாழ்ந்திருக்கலாம், உயிரோடு இருக்கலாம் இல்லையா? நான் சொல்றது ஆவியில, மாம்சத்துல இல்ல. மாம்சத்துல இது புதிய ஏற்பாட்டுல மாம்சத்துல இம்மார்டலிட்டி அப்படிங்கிறது தவறான உபதேசம். இம்மார்டலிட்டின்னு ஒண்ணு கிடையாது. இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலும் கூட எல்லாருக்கும் ஒரே காரியம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சரியா? எல்லாருக்கும் நியமிக்கப்பட்டிருக்கு. நான் சொல்றது ஆதியில தோட்டத்துல நடந்த விஷயத்தை சொல்றேன். தோட்டத்துல ஆதாம் என்ன செஞ்சிருக்க முடியும்னா, ஜீவ விருட்சத்தின் கனியை முதல்ல புசிச்சிருந்தார்னா என்றென்றைக்கும் தேவனோட அவர் மாம்சத்திலேயே உயிரோடு வாழ்ந்திருக்க முடியும். ஆனா இப்ப போய் இந்த நன்மை தீமையை அறியத்தக்க கனியை புசிச்சிட்டாரா, பாவியா நிக்கிறார், நிர்வாணியா நிக்கிறார். இப்ப போய் அந்த நன்மை தீமை அறியச்ச ஜீவ விருட்சத்தின் கனியை புசிச்சார்னா என்ன ஆகும்? இதே பாவத்தோட 1000 ஆண்டு காலம் அதான் வாழ ஆரம்பிச்சிருவார். அதே பாவத்தை செஞ்சுக்கிட்டே மரணமே அவருக்கு வராத சூழ்நிலை வந்திருக்கும். இப்ப யோசிச்சு பாருங்க, 60 வருஷம் வாழ்ற ஒரு மனுஷன் பண்ற அட்டூழியமே என்ன செய்ய முடிய மாட்டேங்குது. இன்னைக்கும் ஆதாம் எருசலேமுக்கு பக்கத்துல உட்கார்ந்து குடியிருக்காருன்னு வச்சுக்கிறீங்க. நீங்க போய் ஆதாம பார்த்துட்டு வரீங்கன்னு வச்சுக்கிறீங்க, எப்படி இருக்கும்? அதே பாவத்தோட ஆதாம் காலத்துல இருந்து எல்லா மனிதர்களும் அதே பாவத்தோட சாகாமலே உயிரோடு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிறீங்க. 6000 வருஷமா அவர் உயிரோட இன்னும் நிக்கிறாருன்னு வச்சுக்கிறீங்க. என்ன நடக்கும்? இல்ல, உலகம் தாங்குமா? 60 வருஷம் வாழ்ற மனுஷன் செய்யற பாவத்தை என்ன செய்ய மாட்டேங்குது, உலகம் தாங்க முடியல. இல்ல, அதனால கர்த்தர் என்ன பார்த்தாருன்னா, இந்த பாவத்தோடயே போய் அந்த கனியை புசிச்சான்னா, ஜீவ விருட்சத்தின் கனியை புசிச்சான்னா பாவத்தோடைய காலங்காலமா வாழ்ந்துருவானே, அப்படி செய்ய விடக்கூடாது. இவன் முதல்ல மறிக்கட்டும். இந்த பாவத்துக்கு தீர்வு உண்டு பண்ணப்பட்ட பிறகு ஜீவ விருட்சத்தின் கனியை இவனுக்கு நான் புசிக்க கொடுப்பேன். அப்ப முதல்ல எதுக்கு தீர்வு உண்டு பண்ணணும்? பாவத்துக்கு. சத்தமா சொல்லுங்க, எதுக்கு தீர்வு உண்டு பண்ணணும்? இவன் செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் செஞ்சுட்டு தான் இவனுக்கு என்ன கனியை கொடுக்கணும்? ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுக்கணும். தேவன் திட்டமிடுகிறார். சரியா? இப்ப அதனால என்ன செஞ்சிட்டார்னா, ஜீவ விருட்சத்துக்கு போகிற பாதையை அடைக்கிறார். சொல்லுங்க, ஜீவ விருட்சத்துக்கு போகிற பாதையை என்ன பண்றாரு? இப்ப கேள்வி என்னன்னா, பிரதர் ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சாங்க தானே? ஆமா. அப்ப பாவம் செஞ்ச பிறகு அவர் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க விடல தானே? ஆமா, புசிக்க விடல. ஏன் புசிக்க விடல? பாவத்துக்கு முதல்ல தீர்வு உண்டு பண்ணணும்னு தானே முதல்ல அதை புசிக்க விடாம வச்சாரு. ஆமா. அப்ப சிலுவையில தான் எல்லா பாவத்தையும் இயேசு சுமந்தார் தானே? கண்டிப்பா. பாவத்துக்கு தீர்வு வந்துச்சு தானே? கண்டிப்பா. பாவத்துக்கு பரிகாரம் கிடைச்சிருச்சு தானே? கண்டிப்பா. அப்ப ஜீவ விருட்சத்துக்கு போகிற வாசல் திறக்கணும் தானே? கண்டிப்பா திறக்கணும். எப்படி திறந்துச்சு? அதைத்தான் இப்ப பார்க்க போறோம். அதைத்தான் இப்ப என்ன செய்ய போறோம்? நம்ம அன்னைக்கு பாவம் செஞ்ச உடனே ஜீவ விருட்சத்தின் கனியை போய் புசிக்காதபடிக்கு வாசல் என்ன பண்ணி விட்டார்? அவரு அடைச்சார்னா, சிலுவையில நானே வாசல்னு சொல்லி சிலுவையில தொங்கினார்ல, பாவத்தை சுமந்தார்ல. அப்ப பாவத்தை சுமந்துட்டா அந்த வாசல் என்ன செய்யணும்? திரும்ப திறக்கணும் தானே? எப்படி திறந்துச்சு?
அவர் என்ன செய்தார், அதைத்தான் இப்ப தியானிக்க போறோம். சரியா? மீண்டும் ஒரே ஒரு விஷயம் வாசிக்கலாமா? இந்த வேத பகுதியை வாசிங்க. ஆதியாகமம் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 22 இருந்து 24. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். சேர்ந்து வாசிங்க. பின்பு தேவனாகிய கர்த்தர் இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனார். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பயன்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக் கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். இப்ப 3 காரியங்களை பார்க்க போறோம். இப்ப ஆதாம வெளியே துரத்தி விட்டுட்டாரு. சொல்லுங்க, ஆதாம என்ன செஞ்சிட்டாரு? வெளியே துரத்தி விட்டுட்டு இந்த ஜீவ விருட்சத்தை சுற்றி வாசல், அந்த ஜீவ விருட்சத்துக்கு போகிற பாதையை அடைக்கிறார். ஜீவ விருட்சத்தை பாதுகாக்கிறார். எப்படி பாதுகாக்கிறார்னு கவனிங்களேன். இங்க 3 காரியங்களை நம்ம தியானிக்க போறோம். முதல்ல கேருபீன்கள்னா என்ன, அது எப்படி பாதுகாத்துச்சு, ஒண்ணு. அடுத்து ஜீவ விருட்சம்னா என்ன, அடுத்தது சுடரொளி பட்டயம்னா என்ன. 3 காரியத்தை, 3 திங்ஸ் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஒன்னு கேருபீன். சொல்லுங்க, ஒன்னு என்ன பார்க்கணும்? கேருபீன். சரி, அடுத்து 2வது எதை குறிச்சு பார்க்கணும்? ஜீவ விருட்சம். அடுத்து 3வது என்ன? பட்டயம். சரி, இப்ப கவனிங்க. இப்ப ஆண்டவர் ஆதாம துரத்தி விட்டுட்டு பார்க்கிறார். இப்போ உதாரணத்துக்கு இந்த பலிபீடம், இந்த புல்பீட் வந்து ஜீவ விருட்சம் வச்சுக்கிறோம். இங்க ஜீவ விருட்சம் இருக்கு. இப்ப ஆண்டவர் என்ன செய்யறார்னா 2 கேருபீன்களை அங்க வைக்கிறார். பக்கத்துக்கு ஒன்றாக 2 கேருபீனை நிறுத்துறார். இந்த பக்கம் ஒரு கேருபீன் நிக்குது. ஜீவ விருட்சத்தை பார்த்த மணிக்கு என்ன செய்யுது? இந்த சைட்ல இருந்து ஒரு கேருபீன் நிக்குது. அதே போல ஜீவ விருட்சத்துக்கு இந்த பக்கத்துல என்ன செய்யுது? ஒரு கேருபீன் நின்று இந்த ஜீவ விருட்சத்தை பார்த்து கொண்டே நிற்கிறது. இந்த பொசிஷனை நல்லா கவனிங்க. கேருபீன் ஜீவ விருட்சத்துக்கு இந்த பக்கத்துல ஒண்ணு நிக்குது. அடுத்து ஜீவ விருட்சத்துக்கு இந்த பக்கத்துல ஒரு கேருபீன் என்ன செய்து கொண்டிருக்கு? நின்று கொண்டிருக்கு. கேருபீன்னா என்ன அர்த்தம்னா 4 செட்டா இருக்கும். அதாவது தூதகணங்கள்ல தூதர்கள், ஏஞ்சல்ஸ், அப்புறம் கேருபீன், அப்புறம் சேராபீன். தூதர்களுக்கு 2 ரெக்கைகள் இருக்கும். 2 சிறகுகள், 2 விங்ஸ். கேருபீன்கள்னா 4 ரெக்கைகள் இருக்கும், 4 விங்ஸ் இருக்கும். சேராபீன்கள்னா 6 ரெக்கைகள் இருக்கும். சரியா? இப்ப இங்க இருக்கிறது கேருபீன். சொல்லுங்க, இங்க நிக்கிறது என்னது? கேருபீன் நிக்குது. சரியா? இப்ப எனக்கு நல்ல தெளிவா இந்த பிக்சரை நல்லா வச்சுக்கிறீங்க. ஜீவ விருட்சம் இருக்கு, அதுக்கு இந்த பக்கத்துல என்ன நிக்குது? ஒரு கேருபீன். எதை பார்த்த மணிக்கே நிக்குது? ஜீவ விருட்சத்தை. இந்த பக்கத்துல என்ன செய்யுது? ஒரு கேருபீன். அதுவும் எதை பார்த்த மணிக்கே நிக்கிறது? ஜீவ விருட்சத்தை பார்த்த மணிக்கே நிக்குதா? பக்கத்துல நிக்குதா? சரி, இப்ப ஆண்டவர் என்ன செஞ்சிட்டார்னா இந்த ஜீவ விருட்சத்துக்கு முன்னாடி ஒரு சுடரொளி பட்டயத்தை வைக்கிறார். வீசி கொண்டிருக்கிற ஒரு சுடரொளி பட்டயம். அதாவது அந்த ஒரு ஸ்வாடு, ஒரு பட்டயம் இருக்குன்னு வச்சுக்கிறீங்களேன். அதுவே நெருப்பு மாதிரி அப்படி எரிஞ்சிச்சுன்னா எப்படி இருக்கும்? நெருப்பு நாவு போல, டங்ஸ் ஆஃப் ஃபயரை போல அந்த ஒரு பட்டயம் அப்படி தலன்னு நெருப்பா எரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கிறீங்க, எப்படி இருக்கும்? அப்படி ஒரு சுடரொளி பட்டயத்தையும் வச்சுட்டார். சரியா? என்ன பட்டயத்தை வச்சிருக்கிறாரு? சுடரொளி பட்டயத்தையும் வச்சுட்டார். அது என்ன செய்யுதுன்னா நெருப்பு நாவு போல என்ன செய்து கொண்டிருக்கிறது? டார்கம் பைபிள் அப்படியே இருக்கும். நெருப்பு நாவு போல இருக்கிற அந்த பட்டயம். இந்த வார்த்தையெல்லாம் முக்கியம், புதிய ஏற்பாடு வரும்போது உங்களுக்கு வழங்கும். நெருப்பு நாவு போல இருக்கிற அந்த பட்டயம் அங்கே நின்று கொண்டிருக்கிறது. சரியா? அப்படியே அனலா என்ன செஞ்சுட்டு இருக்கு? வீசிக்கொண்டு நிக்குது. இது எப்படி நிக்குதுன்னா 4 பக்கமும் சுழலுமா. அதாவது பொது மொழிபெயர்ப்புல 24வது வசனம் 3:24 பொது மொழிபெயர்ப்புல வாசிங்க, ESV வாசிங்க. இவ்வாறாக அவர் மனிதனை வெளியே துரத்தி விட்டார்.
ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கே வாழ்வின் மரத்திற்கு செல்லும் வழியை காப்பதற்கு கேருபுகளையும் சுற்றி சுழலும் சுடரொளி வாளையும் வைத்தார். சுற்றி சுழலும் சுடரொளி பட்டயம். அது என்ன செய்யும்னா, ESV வாசிச்சிருங்களே, சேர்த்து விளக்கம் சொல்லிடுறேன். ESV இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன்ல ஆதியாகமம் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 24வது வசனம், Genesis chapter 3 verse 24. இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன்ல ரொம்ப நல்லா இருக்கும். He drove out the man. அவர் மனுஷனை துரத்தி விட்டார். And at the east of the garden of Eden, he placed the cherubim and a flaming sword that turned every way to guard the way to the tree of life. To turn every way, எல்லா வழிகளிலும் சொல்லலாம். இப்ப ஆதாமை ஏவாளை என்ன பண்ணி விட்டாரு? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. துரத்தி விட்டாரா? இப்ப திருப்பியும் அவங்க தோட்டத்துக்கு வர்றாங்கன்னு வச்சுக்கிறோமே, எப்படியாவது போய் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிச்சிடலாம், எடுத்து புசிக்கலாம்னு சொல்லி தோட்டத்துக்கு வந்தாங்கன்னு வச்சுக்கிறோங்க. அவங்க கிழக்கு திசையில வந்தா இந்த சுடரொளி பட்டயம் கிழக்க நிற்கும். அவங்க மேற்கு திசைக்கு வந்தாங்கன்னு வச்சுக்கிறோங்க, இந்த சுடரொளி பட்டயம் அப்படியே என்ன செய்யும், ஒரு சுத்தி எங்கிட்டு வந்துடும், மேற்குக்கு வந்துடும். அவங்க இந்த பக்கம் இருந்து வர்றாங்கன்னு வச்சுக்கிறோங்க, என்ன செஞ்சிடும், வடக்கு இருந்து வந்தா சுத்தி எங்க வந்து நிற்கும். இந்த கேருபீன்களும் சுடரொளி பட்டயமும் நாலா பக்கமும் சுழண்டுகிட்டே இருக்கும். நீங்க எந்த திசையில இருந்து ஜீவ விருட்சத்துக்கிட்ட அணுகுனாலும் அந்த சுடரொளி பட்டயமும் இந்த கேருபீன்களும் அனுமதிக்காது. சுற்றி 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 சுழலுது. இதான் அங்க அட்மாஸ்பியர். இப்ப யோசிச்சு பாருங்க, ஆதாமும் ஏவாளும், ஆதாம கூட விடுங்க, ஏவாளுக்கு வாங்க. ஸ்திரீயானவள், சொல்லுங்க யாரு, சத்தமா சொல்லுங்க யாரு? ஆண்டவர் ஏவாளே இப்படி செய்தது என்ன அப்படின்னு கேட்கல, ஸ்திரீயே நீ இப்படி செய்தது என்ன அப்படிதானே கேட்டாரு. ஸ்திரீயானவள் அப்படி வச்சுக்கிறோம். யாரு? சத்தமா அந்த வார்த்தை முக்கியம், சத்தமா சொல்லுங்க. ஸ்திரீயானவள். வெரி குட். இந்த ஸ்திரீயானவள் வந்து, ஸ்திரீயானவள்னா யார சொல்றோம்? பழைய ஏற்பாட்டுல ஏவாளை. சொல்லுங்க யார சொல்றேன்? சரி, ஏவாள் வந்து நின்னு எத்தனை முறை தோட்டத்தில் அழுது இருப்பாங்க. இப்படி செஞ்சிட்டனே, இந்த பழத்தை புசிச்சு வச்சு இப்படி செஞ்சிட்டனே, எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இல்ல? ஆண்டவர் அப்படித்தானே கேட்டார், ஆதாமே எங்க இருக்கிற, உன்னை என்ன நிலைமையில வச்சிருந்த, இப்ப என்ன நிலைமையில வந்து நிக்கிற, உன்னைய பரிசுத்தத்துல எப்படிப்பட்ட இடத்துல வச்சிருந்தேன், இப்ப என்ன நிலைமைக்கு வந்திருக்க, உனக்கு எவ்வளவு ஆசீர்வாதங்களை கொடுத்து பொருளாதாரத்துல என்ன நிலைமையில வச்சிருந்தேன், இப்படி அறிவீனமா ஞானவீனமா இச்சைகள் அகப்பட்டு இதெல்லாம் செஞ்சு என்ன நிலைமையில நிக்கிறிய, எங்க இருக்கிற, உன் பொசிஷன் என்ன, உன் சிச்சுவேஷன் என்ன கேட்டாரா? இப்படி பண்ணிட்டனே. ஆண்டவரே ஸ்திரியை பார்த்து அப்படி, இப்படி செய்தது என்ன, இப்படி பண்ணிட்டியே. அவ எத்தனை முறை அழுதுருப்பா. டெய்லி வந்து நின்று அழுகிறா ஏவாள், ஸ்ரீயானவள் டெய்லி வந்து நின்று அழுகிறா. அந்த கேருபீன்களை பார்த்து பார்த்து கூப்பிடுறா. ஏன்னா அங்க நிக்கிறதே 2 பேர் தான் நிக்கிறாங்க. யாரு? 2 கேருபீன் தானே. அந்த சேருபை பார்த்து அவ கேட்கிறா, ஐயா எனக்கு சொல்லுங்க. அது 2 கேருபீனும் எதை பார்த்த மணியா நிக்கிறது? சத்தமா சொல்லுங்க. அதை கூட்டு பார்க்கறா. ஐயா எனக்கு சொல்லுங்க, இந்த ஜீவ விருட்சத்தை எப்படி புசிக்கிறது, இந்த கனி எனக்கு கிடைக்குமா, நான் இப்படி பண்ணிட்டேன், என் தவறுக்கு நான் வருந்துறேன், என் தவறுக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன், தயவு செஞ்சு எனக்கு சொல்லுங்க. எத்தனை முறை அழுதுருப்பா. அவ வாழ்ந்த அந்த நூற்றாண்டுகள் 2 பேரும் வாழ்ந்தாங்கல்ல. ஆதாமே 930 வருஷம் வாழ்ந்தார்ல. முன்ன பின்ன போனா ஒரு 800-900 வருஷமாவது ஏவாள் இருந்திருப்பா தானே. எத்தனை காலங்கள் வந்து நூற்றுக்கணக்கான வருஷம் அழறா. நான் இப்படி செஞ்சுட்டேன், இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை இழந்துட்டேனே. எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம், எவ்வளவு பெரிய பாக்கியத்தை இழந்துட்டேனே. இந்த கேருபீன்களை கூட்டு பார்க்குது. ஆனா கேருபீன் திரும்பவே மாட்டேங்குது. கேருபீன் பார்த்தா எதை மட்டும்தான் பார்த்து கொண்டே இருக்கிறது? ஜீவ விருட்சத்தை. எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டேங்குது. இந்த கேருபீனை கூப்பிடுது, பார்க்க மாட்டேங்குது. இந்த கேருபீனை கூப்பிடுறா, பார்க்க மாட்டேங்குது. எவ்வளவோ கண்ணீர், எவ்வளவோ அழுகிறா, அது திரும்பவே மாட்டேங்குது. அங்க நின்று அழுதுட்டே இருக்கிறா, திரும்பி கூட பார்க்கல. இதுதான் பழைய ஏற்பாடு முழுவதும் சூழல்.
மனிதர்கள் எத்தனையோ காலம் அழுதாங்க, இப்படி செஞ்சிட்டோமே, இப்படி செஞ்சிட்டோமே, இப்படி வாழ்க்கையை ஒரு பிளசன்ட் பிளேஸை இழந்துட்டோமே. இல்ல சரி, இதுதான் அங்க தோட்டத்தில் இருந்த அட்மாஸ்பியர். இது ஓரளவு விளங்குதா? விளங்குறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இது புரியுதா? நான் இப்ப கேள்வி கேட்கிறேன், எனக்கு பதில் சொல்லுங்க. நடுவாக என்ன விருட்சம் இருக்கு? ரெண்டு பக்கமும் என்ன வச்சிருக்கிறாரு? கேருபீன் எதை பார்த்த மணிக்கே உட்கார்ந்துருக்கு? ஜீவ விருட்சத்தை பார்த்த மணிக்கே உட்கார்ந்துருக்கா? முன்னாடி என்ன பட்டயம் இருக்கிறது? அப்ப ஜீவ விருட்சம் இருந்தா கண்டிப்பா அங்க என்ன, அதை காக்கிறதுக்கு என்ன பட்டயம் இருக்கும்? சத்தமா சொல்லுங்க, என்ன பட்டயம் இருக்கும்? ஜீவனை காக்க என்ன பட்டயம் இருக்கும்? சுடரொளி பட்டயம் இருக்கா? இப்ப சுடரொளி பட்டயத்துக்கு அந்த பக்கம் நின்று யார் அழுதுகிட்டே இருக்கிறா? சத்தமா சொல்லுங்க. ஆனா கேருபீனை கூப்பிட்டு பார்க்கிறா, கேருபீன் என்ன செய்யவே மாட்டேங்குது. இதுதான் பழைய ஏற்பாடு முழுசும். இல்ல நீங்க நல்லா கவனிச்சிருக்கீங்களா? இந்த பிக்சரை நிறைய இடத்துல கவனிக்கலாம். ஆசரிப்பு கூடாரத்துக்கு வாங்கல, யாத்திராகம புஸ்தகம் 25வது அதிகாரம் 20 அந்த கேருபீன்கள் தங்கள் செட்டைகளை உயர விரித்து தங்கள் செட்டைகளால் கிருபாசனத்தை மூடுகிறவைகளும் ஒன்றுக்கொன்று எதிர்முகம் உள்ளவைகளுமாய் இருக்க கடவது. கேருபீன்களின் முகங்கள், அந்த வார்த்தையை கவனிங்க, கேருபீன்களின் முகங்கள் கிருபாசனத்தை நோக்குகிறவைகளாய் இருப்பதாக. எதை நோக்குகிறவைகளாய் இருப்பதாக? இப்ப ஆசரிப்பு கூடாரத்துல உடன்படிக்கை பெட்டி இருக்கு, அது மேல கிருபாசனம் இருக்கிறது. பெட்டி, அதுக்கு மேல இருக்கிற மூடி தான் கிருபாசனம். இப்ப இது கிருபாசனம்னு வச்சுக்கிறோம். உடன்படிக்கை பெட்டி கீழே, மேல மூடி இருக்கு, கிருபாசனம்னு வச்சுக்கிறோம். கிருபாசனத்துக்கு இந்த பக்கம் ஒரு கேருபீன் இருக்கிறது, அது முகம் எதை பார்த்துக்கிட்டே இருக்கிறது? கிருபாசனத்தை. கிருபாசனத்துக்கு இந்த பக்கம் ஒரு சேருப் நிக்குது, அதுவும் எதை பார்த்து கொண்டே இருக்கிறது? இதே பிக்சர் தான் எங்க பார்த்தோம்? ஆதியாகமத்துல தோட்டத்துல. ஜீவ விருட்சத்துக்கு இந்த பக்கமும் என்ன நின்னுச்சு? கேருபீன். ஜீவ விருட்சத்துக்கு இந்த பக்கமும் என்ன நின்னுச்சு? ஒரு கேருபீன் நின்னுச்சா? ரெண்டுடைய முகங்களும் எதை பார்த்து கொண்டே இருக்கிறது? கிருபாசனம். தோட்டத்துல ரெண்டு கேருபீனும் ஜீவ விருட்சத்தை பார்த்துட்டே நின்னுச்சு. ஆசரிப்பு கூடாரத்துல இந்த டாபர்நாக்கில்ல ரெண்டு சேருபும் உடன்படிக்கை பற்றிய கிருபாசனத்தை பார்த்துக்கிட்டே நின்னுச்சு. இதே பிக்சர் புதிய ஏற்பாட்டிலையும் வருது பாருங்க. யோவான் சுவிசேஷம் 20வது அதிகாரம் 11-16 வரைக்கும். ஜான் சாப்டர் 20 verses 11 through 16 எடுத்துக்கொள்ளுங்க, பார்க்கலாம். மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்பொழுது அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள். எத்தனை தூதர்கள்? 2 தூதர்கள். தலைமாட்டில் ஒருவனும். எங்க ஒருத்தன் உட்கார்ந்து இருந்தானா? தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்து இருக்கிறதை கண்டாள். அவர்கள் அவளை நோக்கி ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டால், ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபுனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தமா? ஆண்டவர் இயேசு மரியாள்கிட்ட பேசினார்ல, முதல் வார்த்தை அதை திருப்பி வாசிங்க. இயேசு அவளை பார்த்து, நல்ல சத்தமா வாசிங்க. இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். இப்ப கவனிங்க. அந்த ஆதியாகமத்துல இருந்து போவார். தோட்டத்துல ஜீவ விருட்சம் இருந்துச்சு. ஜீவ விருட்சத்துக்கு இந்த பக்கத்துல ஒரு கேருபீன் இருந்து ஜீவ விருட்சத்தை பார்த்து கொண்டே இருக்கிறது. இந்த பக்கத்துல ஒரு கேருபீன் நின்று கொண்டிருக்கிறது, ஜீவ விருட்சத்தை பார்த்துட்டே இருக்கு. சுடரொளி பட்டயம் முன்னாடி
நெருப்பு நாவு போல வீசிக்கொண்டிருக்கிறது. அனலா, ஃப்ளேமிங் ஸ்வார்ட் லைக் எ டங்ஸ் ஆஃப் ஃபயர். ஒரு எரிகிற நாவை போல, பட்டயத்தை போல அது என்ன செய்யுது, அப்படியே சுழண்டு வீசிக்கொண்டே இருக்கு. அங்க நின்று ஸ்திரீயானவள் அழுது கொண்டே இருக்கிறா. கூட்டு கூட்டு பார்க்கிறா. இந்த கேருபீன்கள் திரும்பவே மாட்டேங்குது. சுடரொளி பட்டயம் வழிய விடவே மாட்டேங்குது. இது பழைய ஏற்பாடு. அப்படியே ஆசரிப்பு கூடாரத்துக்கு வாங்க. ஆசரிப்பு கூடாரத்துல இந்த பக்கத்துல ஒரு கேருபீன், அந்த பக்கத்துல ஒரு கேருபீன் கிருபாசனத்தை பார்த்த மணிக்கே உட்கார்ந்து இருக்கு. கிருபாசனத்தை பார்த்து கொண்டே இருக்கு. இது பைபிளுடைய சென்டர். புதிய ஏற்பாட்டுக்கு வரலாம். புதிய ஏற்பாட்டில் என்ன நடந்தது? இயேசு நம்முடைய எல்லா பாவங்களையும் சிலுவையில எடுத்துக்கொண்டா. ஆதாம் துவக்கி இன்றைக்கு வரைக்கும், இனி மனுஷன் வரப்போகிற மனுஷன் வரைக்கும் எல்லாருடைய பாவங்களையும் இயேசு சிலுவையில சுமந்து தீர்த்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சுமந்து தீர்த்தவ மரித்து கல்லறையில அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார். கல்லறையில அவருடைய சடலம் இருக்கு. நல்லா கவனிங்க. கல்லறையில இப்ப யாருடைய சடலம் இருக்கிறது? இப்ப இயேசுவின் சடலம் அப்படி கடத்தப்பட்டிருக்குன்னு வச்சுக்கிறோமே. இயேசுவின் சரீரம் கடத்தப்பட்டிருக்கு. இந்த தலைமாட்டுல ஒரு கேரு உட்கார்ந்து இயேசுவின் சடலத்தையே பார்த்து கொண்டிருக்கிறான். இன்னொரு பக்கம் கால் மாட்டுல ஒருத்தர் உட்கார்ந்து இயேசுவின் சடலத்தையே பார்த்து கொண்டிருக்கிறான். இந்த தருணத்துல இங்க வந்து ஒரு ஸ்திரீயானவள் அழுது கொண்டிருக்கிறாள். மரியாள் அழுதுட்டு இருக்காளா? நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்தார்ல இயேசு. அந்த இயேசு மரணத்தை ஜெயமாக விழுங்கி அந்த மரித்தோரிலிருந்து உயிர்த்து எழுந்தாரு பாருங்க. எழுந்தவர் யாருக்கு பின்னாடி போய் நிக்கிறாரு? மரியாளுக்கு, ஸ்திரீயானவளுக்கு பின்னாடி. சொல்லுங்க சொல்லுங்க, யாருக்கு பின்னாடி போய் நிக்கிறாரு? சத்தமா சொல்லுங்க, யாருக்கு பின்னாடி போய் நிக்கிறாரு? எனக்கு யோசிச்சு பதில் சொல்லுங்க. கேருபீன் பார்த்தாலே யாரை மட்டும்தான் பார்க்கும்? ஒண்ணு உடன்படிக்கை பற்றி இயேசுதான், ஜீவ விருட்சமும் இயேசுதான், இங்க சடலமா படுத்திருக்கிறவர் யாருதான்? இயேசுதான். இது யாரை மட்டும்தான் பார்க்கும்? இப்ப இயேசுவை தானே பார்க்கும். இயேசு உயிர்த்தெழுந்து யாருக்கு பின்னாடி போய் நிக்கிறாரு? இந்த ரெண்டு கேருபீனும் வரலாற்றுல முதல் விஷயம் அப்படி திரும்பி ஒரு மனுஷியை பார்த்தது பாருங்க. அவங்க மரியாளை பார்க்கல, மரியாளுக்கு பின்னாடி ஜீவ விருட்சமாய் நின்ற இயேசுவை பார்த்தார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கி வந்து நின்றார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கி வந்து நின்றார். ரெண்டு கேருபும் இப்ப பாக்குது ஸ்திரீயானவளை. பார்த்தா பின்னாடி யார் நிக்கிறா? இயேசு நிற்கிறாரு. ஜீவ விருட்சமாய் அவரே வந்து நிற்கிறாரு. மரணத்தை ஜெயித்து விழுங்கினவராய் வந்து நிற்கிறாரு. ஆனா இவ என்ன பண்ணி கொண்டிருக்கிறா? கண்ணில் என்ன வடிஞ்சிட்டு இருக்கு. அதனாலதான் பாக்குறாங்க, ஜீவ விருட்சமா இயேசுவே வந்து நிற்கிறாரு. இவன் ஏன் அழுதுகிட்டு இருக்கா? வசனம் தான் சொல்லுது, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவா, எல்லாருடைய முகங்களிலும் இருக்கிற கண்ணீரை துடைப்பாரே துடைப்பாரே. இவன் ஏன் அழுகிறா? அவளை பார்த்து கேட்கிறாங்க, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய்? கேட்டாங்களா? இல்ல, முதல்ல வரலாற்றுல கேருபீன் முதல்ல ஒரு மனுஷனை பார்த்து பேசுதுன்னா அது ஸ்திரீயானவள். ஸ்திரீயானவள் ஸ்திரீன்னு அர்த்தம் இல்ல, சபையை குறிக்கிறா. சொல்லுங்க, எதை குறிக்கிறா? ஸ்திரீயானவள்னா சபைக்கு அடையாளம். சொல்லுங்க, எதுக்கு அடையாளம்? சபைக்கு அடையாளமாய் நிக்கிற மரியாளை பார்த்து கேட்கிறாங்க, ஸ்திரீயே ஏன் அழற? ஏன் அழற? அவருதான் உனக்காக ஜீவ விருட்சமாய் இயேசுவே வந்து நிற்கிறாரு. இதுவரைக்கும் ஜீவ விருட்சத்துக்கு போகிற வாசல் அடைக்கப்பட்டிருந்தது. ஆனா ஜீவ விருட்சமாய் இயேசுவே வந்து நிற்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நீ ஏன் அழுகிறாய்? கேட்டாங்களா? இவங்க மரியாதை பார்க்கிற மாதிரி இருக்கு. ஆனா பின்னாடி நிக்கிற யாரை பார்க்கறாங்க? சத்தமா சொல்லுங்க. மரியாதை உங்கள்ட்ட சொல்றா, இல்ல என் ஆண்டவரை காணா, யாரும் எடுத்துட்டு போனாங்கன்னு தெரியல அப்படின்னு பேசிட்டு இருக்கா. ஆனா இவங்க ரெண்டு பேர் கண்ணு யாரையா பார்த்துட்டு இருக்கு? பின்னாடி நிக்கிற அவ பார்க்கறா. என்ன நம்மளை பார்க்காம அவங்க பின்னாடி இருக்கிற ரெண்டு எதையோ பார்க்கறாங்கன்னு சொல்லி திரும்பி பார்த்தா யார் நிக்கிறா? ஜீவ விருட்சமா இயேசு நின்று கொண்டிருந்தான். அவர் பார்த்து கேட்ட முத கேள்வி என்ன தெரியுமா? ஏன் அழுகிறாய்? ஏன் அழுகிறாய்? உன் கண்ணீரை தொட. ஏன் தெரியுமா? நான் மரணத்தை ஜெயமாக விழுங்கி இருக்கிறேன். நான் மரணத்தை ஜெயமாக விழுங்கி இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்?
அதே கேள்வியை தான் அப்பா உங்களை பார்த்து காலை வேளையில கேட்கிறாரு. நீ ஏன் அழுகிறாய்? நீ ஏன் அழற? உன் பிரச்சனைகளை நினைச்சு நினைச்சு ஏன் அழுகிற? உன் கடனை நினைச்சு நினைச்சு ஏன் அழுகிற? நான் இருக்கிறேன் உனக்கு. உன் வியாதியை நினைச்சு ஏன் அழுகிற? நான் உனக்காக உயிர் தெழுந்து நிற்கிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஏன் சிஸ்டர் அழுறீங்க? ஏன் பிரதர் அழுறீங்க? அவர் உங்களுக்காக மரணத்தை ஜெயித்து எழுந்து வந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? முதல் விஷயாய் வரலாற்றுல அந்த 4000 வருஷத்துல முதல் தடவை அந்த கேருபீன்களை அப்படி திரும்பி பார்த்துச்சு பாருங்க. மரியாளுக்கு பின்னாடி இயேசுவே ஜீவ விருட்சமாய் நின்றார். நீங்க நல்லா நினைவில் வச்சுக்கிறீங்க, ஜீவ விருட்சம்னா ஏதோ ஒரு பழத்துக்குள்ள ஜீவன் இல்லை. அது யாருக்கு அடையாளமா சொல்லப்படுதுன்னா இயேசுவுக்கு அடையாளமாய் சொல்லப்படுது. சொல்லுங்க, யாருக்கு அடையாளம்? ஜீவ விருட்சம், உடன்படிக்கை பெட்டி, இதெல்லாம் இயேசுவுக்கு அடையாளம். உடன்படிக்கை பெட்டியினுடைய ஆர்க் ஆஃப் த கவனன்ட்டுடைய அளவுகள் இருக்குல்ல, 2.5 முழ நீளம், 1.5 முழ உயரம், 2.5 முழ அகலம், இதெல்லாம் நீங்க ஹீப்ரூல கொஞ்சம் கணக்கு பண்ணி கரெக்டா வாசிச்சு பார்த்தீங்கன்னா இயேசு எத்தனை வருஷம் உயிரோட இருப்பாரு, எப்ப சிலுவையில் அறையப்படுவாரு, 12 வருஷம் அப்பா அம்மா கண்ட்ரோலு, மீதி 21 வருஷம் தேவனுடைய கண்ட்ரோலு, ஊழியத்தின் பாதையில் அவர் திருப்பப்படுவார். இந்த காரியங்கள் எல்லாம் அந்த நீள அளவு எல்லாமே என்ன செய்யப்படுது? அதுல அந்த உடன்படிக்கை பட்டியல விவரமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 4 சுவிசேஷங்கள் வரும், 2 சுவிசேஷம் யூதர்களுக்காக, 2 சுவிசேஷம் புறஜாதி. இந்த உடன்படிக்கை பட்டி இதெல்லாம் யாருக்கு நிழலாட்டமாக சொல்லப்பட்டிருக்கிறது? இயேசுவுக்கு. ஜீவ விருட்சம் எல்லாம் யாருக்கு நிழலாட்டமாய் சொல்லப்படுகிறது? நம்ம என்ன நினைக்கிறோம்னா ஜீவ விருட்சத்தின் கனி அப்படி புசிச்சிட்டோம்னா ஜீவன் வந்துடும் பிரதர். பழத்துக்குள்ள ஒன்றும் ஜீவன் இல்லை, ஜீவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது இல்லையா? யோவான் 1:4 வாசிங்க, ஜான் சாப்டர் 1 verse 4 வாசிங்க, யோவான் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவருக்குள் ஜீவன் இருந்தது. அவருக்குள் ஜீவன் இருந்தது. ஜீவன் பழத்துக்குள்ள இல்ல இல்லையா? நம்ம ஊர்ல கதையெல்லாம் சொல்லுவாங்கல்ல, 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி ஒரு குகைக்குள்ள கிளிக்குள்ள உயிர் இருக்கு பிரதர். அங்கெல்லாம் உயிர் இல்ல, ஜீவன் இல்ல. ஜீவன் கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஜீவ விருட்சங்கிறது பழைய ஏற்பாட்டில் இயேசுவுக்கு ஒரு நிழலாட்டம். சொல்லுங்க, யாருக்கு நிழலாட்டம்? அது யாருக்கு அடையாளமாக இருக்கிறது? இப்ப சொல்லுங்க, புதிய ஏற்பாட்டில் நமக்கு ஜீவ விருட்சம் யாருதான்? சத்தமா சொல்லுங்க, அவர் ஜீவன் தரும் கனியாய் சிலுவையிலே தொங்கினார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இல்லையா? அவர் ஜீவ விருட்சம் நமக்கு இயேசுதான். பழைய ஏற்பாட்டில் நான் சிம்பிளா சொல்றேனே, பழைய ஏற்பாட்டில் என்ன சொன்னாரு? ஜீவ விருட்சத்தின் கனியை புசிச்சா என்றென்றைக்கும் உயிரோடு இருப்பான். அப்படித்தானே இருக்கு. ஜீவ விருட்சத்தின் கனியை புசிச்சா என்றென்றைக்கும் என்ன செய்வான்? உயிரோடு இருக்கலாம். இது பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாடு சொல்லுகிறது, இயேசு சொன்னார், என்னை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைத்திருப்பான், வாழ்ந்திருப்பான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 50 to 54 வரைக்கும், 51 கூட வாசிங்களேன். இதிலே புசிக்கிறவன், இதில் சத்தமா வாசிங்க எல்லாரும் சேர்ந்து, இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். அப்பொழுது யூதர்கள், இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பான பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து
என் இரத்தத்தை பானம் என் பண்ணுகிறவனுக்கு ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது. மெய்யான போஜனமாய் இருக்கிறது. என் இரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. மெய்யான பானமாய் இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான். நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல் அல்ல. அவர்கள் மரித்தார்களே. இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார். பழைய ஏற்பாட்டுல ஜீவ விருட்சத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். புதிய ஏற்பாட்டுல நமக்கு ஜீவ விருட்சம் இயேசுதான். ஜீவன் தனுக்கறி இயேசுதான். அவருடைய மாம்சத்தையும் ரத்தத்தையும் புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? இல்ல, அப்ப பழைய ஏற்பாட்டுல ஜீவ விருட்சத்துக்கு ரெண்டு பக்கமும் ஜீவ விருட்சம்னால யாருதான்? சத்தமா சொல்லுங்க, யாருதான்? ரெண்டு பக்கமும் கேருபீன் நின்னுச்சு. முன்னாடி சுடரொளி பட்டை இருந்துச்சு. ஏன்னா ஜீவ விருட்சம் இருக்கிற இடத்துல கண்டிப்பா என்ன இருக்கும்? சுடரொளி பட்டை இருக்கும் தானே. இப்ப அங்க ஸ்திரீயானவள் அழுது கொண்டே இருந்தால் அது பழைய ஏற்பாடு. ஆனா தீர்க்க தரிசன வசனம் சொன்னது, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குகிற போது உங்கள் கண்ணீர் துடைக்கப்படும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அதன்படியே இயேசு ஜீவ விருட்சமாய் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். அவர் மரித்து உயிரோடு எழுந்து நின்றார் பாருங்க. முதல் விஷயாய் கேருபீன்கள் மனிதனுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுது. ஏன்னா ஜீவ விருட்சத்துக்கு போகிற வாசல் திறந்தாயிற்று. அந்த ஜீவ விருட்சம் நமக்கு யாருதான்? சத்தமா சொல்லுங்க, நமக்கு யாருதான்? இயேசுதான் நமக்கு ஜீவ விருட்சம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஜீவன் பழத்துக்குள்ள இல்ல, கிளிக்குள்ள இல்ல, ஏதோ ஒரு பொருளுக்குள்ள இல்ல, 7 கடல் 7 மலை தாண்டி எதுக்குள்ளேயோ இல்ல. ஜீவன் அவருக்குள் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் ஜீவன் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, இப்ப நீங்க கேட்கலாம், பிரதர், ஓகே, புதிய ஏற்பாட்டுல நமக்கு ஜீவன் தரும் கனி இயேசுதான். ஜீவ விருட்சம் நமக்கு இயேசுதான். இப்ப ஜீவ விருட்சத்துக்கு போகிற வாசல் திறந்தாயிற்று. ஜீவ விருட்சத்துக்கு போகிற வாசல் திறந்தாயிற்று. ரைட், ஓகே. இப்ப ஜீவ விருட்சத்துக்கு போகிற வாசல் திறந்தாச்சுன்னா நான் இப்ப ஜீவ விருட்சமான இயேசுவை எப்படி புசிக்கலாம்? இயேசுவை எப்படி புசிக்கலாம்? 2 விதத்துல நாம் அவரை புசிக்கலாம். எப்படி? ஒன்னு, நீங்க எப்பொழுதெல்லாம் இன்னைக்கு கம்யூனியன் எடுத்தோம்ல, நீங்க அவருடைய பந்தியில அமருகிறீர்களோ, அவருடைய திருப்பந்தியில நீங்கள் பங்கெடுக்கிறீர்களோ, மாம்சத்தையும் ரத்தத்தையும் புசிக்கிற போதெல்லாம் ஜீவ விருட்சத்தின் கனியான இயேசுவை நீங்கள் புசிக்கிறீர்கள்னு அர்த்தம். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? எப்பெல்லாம் நீங்க அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்து பருகிறீங்களோ அப்பொழுதெல்லாம் ஜீவன் உங்களுக்குள்ளே பிரவேசிக்கிறது. ஒரு நாளும் இந்த கம்யூனியன் எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க. நான் சண்டே சர்வீஸே மிஸ் பண்ணாதீங்க. அதுக்காக நான் கரெக்டாக நான் முதல் வாரம் மட்டும் போய் தலையை காட்டிட்டு வந்துடுவோம். கம்யூனியன் வாங்கணும் அப்படி இருக்கக்கூடாது. எல்லா வாரமும் என்ன செய்யணும்? அமர்ந்து என்ன செய்யுங்க? வார்த்தையை கேளு. ஒன்று கம்யூனியன், சரியா? ஒன்று கம்யூனியன். இதை முதல்ல விலைக்கு சொல்லிடுறேன். கம்யூனியனை புசிக்கிற போது ஜீவன் உங்களுக்குள்ளே வருகிறது. ஆதியாகம புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஜெனிசிஸ் சாப்டர் 9 verse 4. ஆதியா சீக்கிரம் எடுத்துக்கொள்ளுங்க, சீக்கிரம் வாசிங்க. மாம்சத்தை அதன் உயிராகிய இரத்தத்தோட புசிக்க வேண்டாம். ஆண்டவர் நோவா கிட்ட கம்யூனியன் எவ்வளவு முக்கியம்னு சொல்றேன். ஆண்டவர் நோவாவிடத்துல சொல்லும்போது ஒரு கட்டளை கொடுக்கிறார். என்ன? மாம்சத்தை அதன் உயிராகிய இரத்தத்தோட என்ன செய்யக்கூடாது? அதாவது ஒரு ஆட்டுக்குட்டியை கொன்னு அதே ஆட்டுக்குட்டியின் அந்த மாம்சத்தோட அதே ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தோட சேர்த்து ஒரு மிருகத்தை கொன்னு, ஆட்டையோ மாட்டையோ கொன்னு, அந்த மாம்சத்தை அதோட ரத்தத்தோடய சேர்த்து என்ன செய்யக்கூடாது? புசிக்க கூடாது. இது நியாயப்பிரமாணம் கிடையாது. இது யுனிவர்சல் லா, சர்வதேச கட்டளை.
நியாயப்பிரமாணம்லாம் வர்றதுக்கெல்லாம் முன்னாடி, மோசே காலத்துக்கெல்லாம் முன்னாடி நோவாவுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை யுனிவர்சல் லா, சர்வதேச கட்டளை, எல்லா மனிதர்களுக்குமான கட்டளை. மாம்சத்தை அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கொன்னு அதே ஆட்டுக்குட்டியுடைய மாம்சத்தை அதே ஆட்டுக்குட்டியுடைய ரத்தத்தோட சேர்த்து என்ன செய்யக்கூடாது. அப்புறம் எப்படி புதிய ஏற்பாட்டில் நம்ம கிறிஸ்து இயேசுங்கிற ஆட்டுக்குட்டிய, தேவ ஆட்டுக்குட்டிய அவருடைய மாம்சத்தோட அவருடைய ரத்தத்தோட சேர்த்து எப்படி புசிக்கலாம்? மாம்சத்தை அதன் உயிராகிய ரத்தத்தோட சேர்த்து என்ன செய்யக்கூடாது, அதான கட்டளை. ஆனா புதிய ஏற்பாட்டில் நம்ம அப்படிதானே புசிக்கிறோம். இயேசுதானே நம்முடைய பாவங்களை சுமந்த தேவ ஆட்டுக்குட்டி. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்ப எப்படி அவருடைய மாம்சத்தை அவருடைய ரத்தத்தோட புசிக்கிறோம்? எப்படி புசிக்கிறோம்னா, பழைய ஏற்பாட்டில் ஏன் மாம்சத்தை அதே ஒரு மிருகத்தினுடைய மாம்சத்தை அதே மிருகத்தின் ரத்தத்தோட சேர்த்து புசிக்காதன்னாரு? ஏன்? ஒரு மிருகத்தை கொன்னு அதே மிருகத்தை அதே மிருகத்தின் ரத்தத்தோட நீ புசிச்சின்னா மிருகத்தினுடைய ஜீவன் தான் உனக்குள்ள வரும். மிருகத்தினுடைய சுவாபங்கள், குணாதிசயங்கள் தான் உனக்குள்ள வரும். அதனால பழைய ஏற்பாட்டில் புசிக்காதன்னு சொன்னாரு. ஆனா புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவின் மாம்சத்தை, இயேசுவின் மாம்சத்தை, இயேசுவின் ரத்தத்தோட நீங்க புசிங்க. ஏன்னா கிறிஸ்துவினுடைய ஜீவன் உங்களுக்குள்ளே பிரவேசிக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்ப இந்த கம்யூனியன்ங்கிறது ரொம்ப முக்கியம் இல்ல, அதை மிஸ் பண்ணக்கூடாது. உடனே என்ன நினைக்கிறது, ரொம்ப சௌரியமா பிரதர், முதல் வாரம் வந்துருவோம் பிரதர் இனிமே. அப்படியா? இல்ல, ரெண்டாவது ஒரு காரியம் இருக்கு பாருங்க, அதுவும் ரெண்டாவது. அப்படி அந்த வழியிலையும் நீங்க ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கலாம். என்ன? இந்த வார்த்தை ஜீவ விருட்சத்தின் கனியாக இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? வாசிங்க நீதிமொழிகள் புஸ்தகம் 15:4, Proverbs chapter 15 verse 4. சீக்கிரம் எடுத்துக்கொள்ளுங்க, வாசிக்க பார்க்கலாம். Proverbs chapter 15 verse 4, நீதிமொழிகள் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஆரோக்கியமுள்ள நாவு, ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம். ஜீவ விருட்சம். தமிழ்ல ஆரோக்கியமுள்ள நாவுன்னு போட்டிருக்கு. இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன்ல, ஐஎஸ்வி பைபிள்ல, ஐஎஸ்வி இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன்ல நீங்க வாசிச்சீங்கன்னா, a gentle statement, a gentle statement is a tree of life. a gentle statement is a tree of life. நல்ல வாக்கியம் ஜீவ விருட்சம். நல்ல நாவு இல்ல, நல்ல வாக்கியம் ஜீவ விருட்சம். நல்ல வாக்கியம் ஜீவ விருட்சம். சொல்லுங்க, என்ன வாக்கியம்? நல்ல வாக்கியம் என்ன விருட்சம்? நான் சொல்லட்டுமா? இந்த உலகத்துல வேதத்தை போல திரு வாக்கியங்கள் கிடையாது, இறைவாக்கு கிடையாது. இது வெள்ளி தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானமாய் இருக்கிறது. குகையில 7 தரம் புடமிடப்பட்ட விசுத்த வெள்ளி கோப்பாய் இருக்கிறது. இது பசும் பொன்னிலும் பொன்னுமாய் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நான் சொல்றேன், இந்த வார்த்தையை எப்பெல்லாம் நீங்க உட்கொள்ளுகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் ஜீவ விருட்சத்தின் கனியை நீங்கள் புசிக்கிறீர்கள். அப்ப ஃபர்ஸ்ட் சண்டேயும் மிஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு அடுத்து வர்ற வாரங்கள் எல்லாம் எப்பொழுதெல்லாம் இந்த வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. வந்து உட்கார்ந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருங்க. நீங்க கேட்க 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 இதை நீங்க உட்கொள்ள ஆரம்பிக்கிறீங்க. இதை வாசிக்க வாசிக்க உட்கொள்ள ஆரம்பிக்கிறீங்க. ஒரு நாள் சபை ஆராதனையை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ஜீவன் உங்களுக்குள்ள போக 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 உங்க எல்லைகள்ல ஜீவன் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்ப நல்ல வாயை திறந்து வசனங்களை வாசிங்க, வசனங்களை கேளுங்க. சரியா? சரி, இப்ப கடைசியா ஒரு காரியம். ஜீவ விருட்சம் இருக்கிற இடத்துல 2 கேருபீன் இருந்துச்சு. இப்ப அதுக்கு முன்னாடி என்ன பட்டயம் இருந்துச்சு? சத்தமா சத்தமா சொல்லுங்க. அப்ப ஜீவ விருட்சம் இருந்தா என்ன பட்டயம் இருக்கணும் அங்க? இப்ப ஜீவ விருட்சமா யார் இருக்கிறது? அந்த இயேசு இப்ப யாருக்குள்ள ஜீவனாக வாசம் பண்ணுகிறாரு? சத்தமா சொல்லுங்க. நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறாரா? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நான் இப்படி சொல்லட்டா, தேவன் ஜீவனை கிறிஸ்துவுக்குள் வைத்து அந்த கிறிஸ்துவை உங்களுக்குள்ளே வைத்து விட்டார். ஜீவனை யாருக்குள்ள வச்சுட்டாரு? கிறிஸ்துவுக்குள்ள வச்சு அந்த ஜீவனோடு இருக்கிற கிறிஸ்துவை யாருக்குள்ள வச்சிருக்கிறாரு? நமக்குள்ளே வச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்?
இப்ப சொல்லுங்க, ஜீவ விருட்சமான இயேசு யாருக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்? சத்தமா சொல்லுங்க, உங்களுக்குள்ள வாழ்றாரு தானே. அப்ப ஜீவ விருட்சம் இருக்கிற இடத்துல என்ன பட்டயம் இருக்கணும்? ஜீவனை காக்கும்படிக்கு என்ன பட்டயம் இருக்கணும்? இயேசு கேட்டாரா? ஒருவன் உலகம் முழுவதையும், மத்தேயு புஸ்தகம் 16:26. மத்தேயு 16:26. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். அப்ப உங்களுக்குள்ள இருக்கிற ஜீவன், இப்ப ஜீவ விருட்சம் இயேசு உங்களுக்குள்ள தானே வந்திருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இப்ப ஜீவன் உங்களுக்குள்ள இருக்கிறதா? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கிறது, அந்த கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இப்ப நமக்கு ஒரு கேள்வி வருது, பிரதர், ஜீவன் எனக்குள்ள இருக்கு, கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாரு, ரைட்டு, ஆனா அது நஷ்டமாயி போயிராதா? என் ஜீவனை நான் இழந்து போயிட மாட்டேனா? உங்க ஜீவனை இழக்காதபடிக்கு காக்கணும்னா அங்க என்ன பட்டயம் இருக்கணும்? சத்தமா அந்த சுடரொளி பட்டயம் யாருன்னா பரிசுத்த ஆவியானவர் தான். அந்த சுடரொளி பட்டயம் அக்கினி நாவுகளாய் உங்களுக்குள்ள வீசிக்கொண்டே இருக்கிறார். பாருங்க, இயேசு ஜீவ விருட்சமாய் உங்களுக்குள்ள இருக்கிறதுனால தான் சுடரொளி பட்டயமாகிய ஆவியானவரும் உங்க மேல தங்கி இருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்ப நீங்க என்ன செய்யணும்னா, வாயை திறந்து இந்த நாவுனால அக்கினி பாஷைகளை என்ன பண்ணிக்கொண்டே இருக்கணும்? பேசிக்கிட்டே இருங்க. அந்நிய பாஷையில பேச 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 உங்களுடைய ஜீவன் காக்கப்பட ஆரம்பிக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இல்ல, ஒண்ணு கவனிங்க, அந்நிய பாஷையில நிறைய பேசுங்க, அது உங்க ஆவியில மாற்றத்தை கொடுக்கும், அது ஜீவனை பாதுகாக்குது. சரி, அந்நிய பாஷை ஆவியில வேலை செய்யுது. சொல்லுங்க, அந்நிய பாஷை எதுல வேலை செய்யுது? அடுத்து ஜீவ விருட்சத்தின் கனியாகிய இந்த வார்த்தையை புசிக்க புசிக்க அது உங்களுடைய ஆத்மாவை கிளீன் பண்ண ஆரம்பிக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அது ஆத்மாவை உயிர்ப்பிக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அடுத்து நீங்க எப்பெல்லாம் அப்பமும் ரசமும் எடுக்கிறீங்களோ உங்க சரீரத்துல சுகம் உண்டாக ஆரம்பிக்கும், உங்க எல்லைகள்ல பாதுகாப்பு உண்டாக ஆரம்பிக்கும், உங்க எல்லைகள்ல ஜீவன் உண்டாக ஆரம்பிக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? பழைய ஏற்பாட்டுல ஜீவ விருட்சத்துக்கு போகிற வாசல் அடைக்கப்பட்டிருந்தது. இயேசு எப்ப உயிரோடு எழுந்து வந்து மரியாளுக்கு பின்னாடி நின்னாரோ, ஜீவ விருட்சமா நின்னாரோ, அப்பொழுது அந்த வாசல் திறக்கப்பட்டது. நம்முடைய முகங்களில் இருக்கிற கண்ணீர் எல்லாம் துடைக்கப்பட்டிருக்கிறது, உங்க நிந்தைகள் எல்லாம் நீக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எழுந்து நிப்போமா? ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் நல்ல வாயை திறந்து அந்நிய பாஷையில நல்ல ஜெபிக்க போறீங்க. சுடரொளி பட்டயமாய் ஆவியானவர் உங்க மேல தங்க 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 அந்த ஜீவன் சேதமாகாதபடிக்கு அவர் காக்க ஆரம்பிப்பா. ஒண்ணு உங்க வாயை திறந்தா அந்நிய பாஷை வரணும், இல்லையா உங்க வாயை திறந்தா வசனம் வந்துட்டே இருக்கணும். இந்த ரெண்டு தான் பிரதர் ஜீவன், இந்த ரெண்டு தான் ஜீவன். நல்ல வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி அந்நிய பாஷையில பேசுங்க பார்க்கலாம். ஒரு நிமிஷம் நல்ல சத்தத்தை உயர்த்தி, நல்ல சத்தத்தை உயர்த்தி, நல்ல சத்தத்தை உயர்த்தி. அவர் தான் ஜீவன் தரு கனி, அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். சுடரொளி பட்டயம் உங்க மேலே தங்கி இருக்கிறது. உங்கள் நாவுகள் அக்கினி நாவுகளாய், அக்கினி பழம்புகளாய் அந்த டங்ஸ் ஆஃப் ஃபயரை பேசட்டும், அந்த அக்கினி பாஷையை பேசட்டும். வசனத்தை பேசிக்கொண்டே இருங்க. கம்யூனியனை ஒரு நாள் மிஸ் பண்ணக்கூடாது, சபை ஆராதனை மிஸ் பண்ணக்கூடாது. இது ஜீவன் தருகிறது, இது ஜீவனை பிரவாகிக்க பண்ணுகிறது. ஒரு தீர்மானம் எடுங்க. நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி கண்களை மூடிக்கொள்ளுங்க. ஆவியில நிறைந்த அந்நிய பாஷையில நீங்க பேச பேச உங்க எல்லைகள்ல ஜீவன், கண்ணீர் துடைக்கப்படுகிறது, கண்ணீர் துடைக்கப்படுகிறது, உன்னுடைய அழுகை நிறுத்தப்படுகிறது.
இருக்கிறது. ஓ பொருளாதார இனி அள வைக்காது. ஓ வியாதி உன்னை அள வைக்காது. ஓ குடும்பம் உன்னை அள வைக்காது. பேசுங்க பேசுங்க பேசுங்க. நீங்க அந்நிய பாஷையில பேச பேச உங்க எல்லைகள்ல ஒரு ஜீவன் ஒரு ஜீவன் ஒரு ஜீவன் என்னை விசுவாசிக்கிறவருடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு ஜீவ விருட்சத்தின் கனி. யார் ஜெயம் கொள்ளுகிறவன்? அவரை விசுவாசிக்கிறவனே அல்லாமல் உலகத்தை ஜெயித்தவன் யார்? உலகத்தை ஜெயித்தவன் யார்? இயேசுவை நம்புற நீங்க தான் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். இயேசுவை நம்புற நீங்க தான், இயேசுவை கர்த்தர் என்று விசுவாசிக்கிற நீ தான் ஜெயம் கொள்ளுகிறவன். உனக்கு ஜீவ விருட்சத்தின் கனி. வசனத்தை பேசு, அந்நிய பாஷையில பேசு. நீ பேச பேச ஜீவ விருட்சம் உனக்கு பிட்டு கொடுக்கப்படுகிறது. ஜீவ விருட்சத்தின் கனி உனக்கு புசிக்க கொடுக்கப்படுகிறது. யாக்கா ராடா தல்ல பாடா தல்ல ஹடா தல்ல பல்லஹரா.